அனைவருக்கும் வணக்கம். இந்தியா மட்டும் தண்ணியை தடுத்து நிறுத்தினா அந்த ஆறு ரத்த வெள்ளமாக ஓடும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பயங்கரமான ஒரு மிரட்டலை விடுத்திருக்குது நண்பர்களே. இதுதான் இன்றைக்கு ஹாட் நியூஸாக ஹைலைட்டாக வந்திருக்குது. இது போக இந்திய காஷ்மீர் பிரச்சனை தொடர்பாக மேலும் 3 முக்கியமான செய்திகளை இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. மொத்தமாக 4 செய்திகளை பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். இந்தியா மட்டும் தண்ணியை நிறுத்தி பார்க்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியாவிலிருந்து ரத்த வெள்ளம் தான் இந்த ஆற்றுல ஓடும் அப்படின்னு பாகிஸ்தான் நேரடியாக இந்தியாவுக்கு மிரட்டல் ஒன்று விடுத்திருக்குது நண்பர்களே. பயங்கரமான இந்த மிரட்டலை பெனாசீர் பூட்டோவுடைய மகனான பிலாவல் பூட்டோ தான் சொல்லியிருக்கிறான். அவன் வந்து இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னாலுமே கூட இது வந்து பாகிஸ்தான் மக்களுடைய மனநிலையை காட்டுது. பாகிஸ்தான் அரசாங்கத்துக்குள்ளே நடைபெற்று வருகிற பேக்ரவுண்ட் பேச்சுக்களை இது வந்து எதிரொலிக்குது. பாகிஸ்தான் ராணுவம் இதை எதிர்பார்க்குது அப்படின்னு பல வல்லுநர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதற்காக இந்த முன்னாள் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான இந்த பிலாவல் பூட்டோ இப்படி ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்தியா வந்து இந்த காஷ்மீரில் நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நாம் இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டியை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதற்கு எதிரொலியாக தான் இப்பொழுது பாகிஸ்தானில் இந்த குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்குது. இதே போன்று பாகிஸ்தானுடைய சோசியல் மீடியாலையும் பெரிய அளவில் இந்தியாவை தாக்க வேண்டும், நம்மளுடைய தண்ணியை இந்தியா நிறுத்திடுமா, ஒரு சொட்டு தண்ணியை கூட கொடுக்க மாட்டேன்னு இந்தியாவுடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்துடுச்சா, நாமளும் வந்து நமக்கு வர வேண்டிய தண்ணியில ஒரு சொட்டு தண்ணி குறைஞ்சா கூட இந்தியாவில் ரத்த வெள்ளம் ஓடணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய மக்களும் பயங்கர ஆக்ரோஷமாக இப்பொழுது சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது நண்பர்களே. அதே சமயத்தில் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பாகிஸ்தானில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது, அதனால பாகிஸ்தான் ராணுவம் இப்பொழுது ரொம்ப வீக்காக இருக்குது. பாகிஸ்தான் ராணுவத்துடைய அந்த ஹோல்டு இருக்குது இல்லையா, அந்த பிடிமானம் அது வந்து குறைஞ்சு போச்சு பாகிஸ்தான்ல. அதனால பாகிஸ்தான் ராணுவம் இப்படி வேணும்னே இந்தியாவை ஒரு மினி போர் நடத்துவதற்கு தூண்டுது அப்படின்னு சொல்லி இதையும் பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க. இவங்களுடைய கூற்றில் உண்மை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, பரவலாக அதை தான் வந்து பல பாதுகாப்பு வல்லுநர்களும் ராஜதந்திர வல்லுநர்களும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் இப்பொழுது பல்வேறு பிரச்சனைகள். முதலாவதாக அங்கே மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை. அவங்களுக்கு வந்து இப்போ IMFல இருந்து ஒரு $7 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு லோன் வந்தால் தான் பாகிஸ்தானை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா நடுத்தெருவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. வழக்கமாக இப்படி பிரச்சனை ஏற்படும் போது சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் ஓடோடி வந்து பாகிஸ்தானை காப்பாற்றுவாங்க. $1 பில்லியன் 2 பில்லியன் அவங்களுக்கு ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை அந்த நாடுகள் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க. அடுத்ததாக சீனாவும் கையை விரிச்சிருச்சு. அதுக்கு விட இன்னொருபடி மேலே போய் இந்த வருஷம் கட்ட வேண்டிய கடன் நிலுவைத் தொகையை கொஞ்சம் நிறுத்தி வைங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் கேட்டதுக்கு கூட சீனா அதை நிராகரிச்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு அடுத்தபடியாக 4வதாக அங்கே நடக்கிற பிரச்சனை பலோச்சிஸ்தானில் நடக்கிற அந்த விடுதலை இயக்கம். பாகிஸ்தான் பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. பலோச்சிஸ்தானில் கடந்த 2 ஆண்டுகளாக பலவிதமான தாக்குதல்கள், இன்னும் சொல்ல போனால் பலோச்சிஸ்தானில் பல இடங்களில் பாகிஸ்தான் ராணுவமும் போலீஸும் உள்ளேயே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பத்தாது அப்படின்னு பாகிஸ்தானுடைய கில்கித் பல்திஸ்தான் இருக்குது இல்லையா, அங்கே வந்து அந்த மக்கள் வந்து இப்போ போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற காஷ்மீரில்
பல முன்னேற்றங்கள் நடந்திருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறாங்க. பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்திருக்கிறாங்க. சாலைகளாகட்டும், ரோடுகளாகட்டும், யூனிவர்சிட்டிகளாகட்டும், அங்கே அத்தனை புதிய கல்லூரிகளையும் பள்ளிகளையும் யூனிவர்சிட்டிகளையும் தொடங்கியிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம். அதனால ஜம்மு காஷ்மீரில் இப்பொழுது பயங்கர டூரிஸ்ட் இன்ஃப்ளோ இருக்குது. மிகப்பெரிய அளவில் அந்த பகுதி மக்களுக்கு வருவாய் ஈட்டி தந்துகிட்டு இருக்குது இதெல்லாமே. அதனால ஜம்மு காஷ்மீர் மக்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டுகிட்டு வர்றாங்க. அதே சமயத்தில் நீங்கள் எங்களை பிடிச்சிக்கிட்டீங்களா? நாங்கள்லாம் ஜம்மு காஷ்மீரோட பகுதியாக தான் இருந்தோம். யார் சொல்கிறா? கில்கித் பல்திஸ்தான் மக்கள் சொல்கிறாங்க. அப்படித்தானே இருந்தோம். நாங்கள் எங்களை பிடிச்சி எங்களுக்கு பிற்காலத்தில் தனிநாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சி எங்களுக்கு கிடைக்கும்லாம் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் படாத பாடு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். சோத்துக்கே வழி இல்லாமல் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இந்தியாவோடு போய் இணைய வேணும் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு அப்படி ஒரு போராட்டம் எல்லாம் அங்க தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஒரே சமயத்தில் கிளம்பின பிறகு அங்க பாகிஸ்தான்ல ராணுவத்துடைய பிடி, அந்த இறுக்கமான பிடி அப்படியே அந்த இறுக்கம் குறைய ஆரம்பிச்சது, பிடி நழுவ ஆரம்பிச்சது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு. அதனால தான் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா நினைவு இருக்கும் நண்பர்களே, 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்கில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிஃப் முனீர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவிடம் இருக்கிற காஷ்மீர் நியாயமாக பாகிஸ்தானுக்கு சொந்தம், அதனால் நாங்கள் என்ன வேணா செய்வோம் அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக அள்ளி அளந்துருந்தார் இல்லையா. அதெல்லாம் எதை காட்டுச்சு அப்படின்னா, அந்த இராணுவ தளபதிக்கு அங்கே அந்த நாட்டின் மீதான பிடி குறைஞ்சு போச்சு, தன்னால் இறுக்கமான அந்த டைட் கிரிப்பை வச்சுக்க முடியல அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடாக தான் மக்கள் பார்த்தாங்க. அதனால் பாகிஸ்தான் ராணுவம் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்குது. எப்படியாவது இந்தியாவை வம்பிழுத்து இந்தியா இப்போ கார்கில் மாதிரி ஒரு சின்ன போரை தொடங்குச்சு அப்படின்னா உடனடியாக அந்த பேட்ரியாட்டிசம் இருக்குது இல்லையா, தேசபக்தி, அதை கொண்டு பாகிஸ்தானை ஒன்றிணைத்து அதை திரும்ப தங்களுடைய அயர்ன் கிரிப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ராணுவம் திட்டமிடுது. அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு வல்லுநர்கள் இந்தியாவுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. நீங்க இப்போதையத்துக்கு பாகிஸ்தான் ராணுவத்துடைய வலையில, இந்த சூழ்ச்சி வலையில விழுந்துடாதீங்க. உடனடியாக நீங்க ஒரு போருக்கு போறதோ, ஒரு மினி போரை துவங்குவதோ பாகிஸ்தான் ராணுவத்துடைய கிரிப் அதிகமாவதற்கு இது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. இதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு பிலாவல் பூட்டோ சொன்னதையும் நாம் பார்க்கணும். எப்படியாவது இந்தியாவை தூண்டிவிட்டு இந்தியாவை ஒரு தாக்குதல் நடத்த வைக்கணும் அப்படிங்கிறதா அவங்க குறிக்கோளுங்கிறது தெளிவாகுது. அதனால தான் இந்த சம்பவம், பஹல்காம் சம்பவம் நடந்ததிலிருந்தே இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி 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 பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவை நோக்கி சுட்டுக்கிட்டே இருக்குது, பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்தியா எப்படியாவது டென்ஷன் ஆகி தங்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தாதா, அதை கொண்டு ராணுவ ரீதியில் என்ன இழப்பு நடந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பாகிஸ்தான் மக்களை இது ஒன்றிணைக்கும். அப்போ நாம் கபால்னு போய் மக்களை நம்ம இரும்பு பிடிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் திட்டமிடுதுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இந்த பிலாவல் பூட்டோ ரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக இன்னொரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து பல உலக தலைவர்கள் இந்திய பிரதமரை அழைத்து தங்களுடைய இந்த தாக்குதலுக்கான கண்டனங்களை தெரிவித்து வராங்க. நாங்கள் உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வர்றது நமக்கு தெரியும். நேற்று சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை அழைச்சு இதுக்கான கண்டனத்தை தெரிவித்தார். அதே சமயத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கொஞ்சம் அமைதி காக்க வேணும், திடுதிப்புன்னு எடுத்தோம் கவுத்தோம்னு இது செஞ்சிட வேண்டாம், எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான தலைவர் கூப்பிட்டிருக்காரு. அது யாருன்னா, இந்தியாவுடைய நெடுநாளைய நண்பனான ஈரான் நாடு இருக்குது இல்லையா, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை அழைச்சு பேசினாரு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான சையத் அப்பாஸ் அரகச்சி நேற்றைய தினம் திரு ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க,
ஈரானும் இந்தியாவும் காலங்காலமாக நண்பர்கள். அதே போல ஈரானும் பாகிஸ்தானும் கூட நண்பர்கள் தான். நீங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள். இந்த மாதிரியான சமயத்தில் உங்க ரெண்டு பேருக்கு இடையிலான பிரச்சனை பெருசாகி அது ஒரு பிரச்சனையாக மாறுவதை நாம விரும்பல. உலகமே அதை கண்டு அச்சப்படுது இன்னைக்கு. அதோட இல்லாம இந்த பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கு இடையில நீங்க பேசி தீர்த்துக்கிறது நல்லது. தேவைப்பட்டால், அவர் என்ன சொல்லியிருக்கிறார், தேவைன்னா சொல்லுங்க, நாங்க மத்தியஸ்தம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா? ஈரான் சொல்லியிருக்குது நண்பர்களே. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்துக்காது, ஈரான் நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒத்துக்காது. ஈரான் நாடு தான் அந்த சைடு இருக்கிற தீவிரவாதிகளை எல்லாம் தூண்டி விட்டு வளர்த்து விடுறது, கிளப்பி விடுறதெல்லாம் யாரெல்லாம்? ஹமாஸ், ஹூத்தி ரிபல்ஸ் போன்றவர்கள் எல்லாம் இவங்க தான் அந்த தீவிரவாத அமைப்பெல்லாம் கிளப்பி விடுறது ஈரானே. அதனால ஈரானும் ஒரு தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட காலமாகவே ஈரான் நமக்கு நல்ல நண்பன் அப்படிங்கிற வகையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று அழைச்சு பேசியிருக்கிறாரு. இதற்கு இந்தியா நன்றிங்க, தேவைன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. மூன்றாவது செய்தியாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் நண்பர்களே. அது என்னன்னா, பாகிஸ்தானே தன்னோட வாயாலேயே தீவிரவாதத்தை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம், 30 ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், பஹல்காமில் நடந்ததும் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான், அது பாகிஸ்தான்ல இருந்து செய்யப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கமே ஒத்துக்கொண்டிருக்குது. இதை யாரு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் இதை சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. உங்களால் நம்ப முடியலையா? உண்மைதான். இங்கிலாந்துடைய ஒரு டிவி சேனலான ஸ்கை நியூஸ் சேனலுக்கு பேட்டி அளிச்ச பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான காவாஜா அசிஃப் தன்னிடம் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு தான் இப்படி ஒரு பதில் சொன்னாரு. அந்த கரஸ்பாண்டன்ட், அந்த ஸ்கை நியூஸ் கரஸ்பாண்டன்ட் என்ன கேட்குறாங்க இவர்கிட்ட, இந்த மாதிரி இந்தியாவுடைய பஹல்காம்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது, அதுல இந்துக்களை தேடி தேடி கொண்டிருக்கிறாங்க, 28 பேர் அதுல கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லுது, இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டதுக்கு இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆமா, நாங்கள் தான் பண்ணணும். இன்னைக்கு மட்டுமா? 30 வருஷமா நாங்கள் பண்ணிக்கிட்டு தானமா இருக்கிறோம். இது எதனால? அமெரிக்காவும் உங்களுடைய நாடு இங்கிலாந்துக்காகவும் தான் நாங்கள் இந்த தீவிரவாத நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி தீவிரவாதிகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணதில் இப்போ எங்களுக்கே பிரச்சனை ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் சில மினிஸ்டர்கள்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ரேஞ்சில் பேசி வச்சிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். அந்த பதிலை கேட்டு அந்த ஸ்கை நியூஸ்ல இன்டர்வியூ பண்ண அந்த அம்மா விக்கிட்டு போய் இப்படி நிக்கிறத பார்க்கும்போது நமக்கே சிரிப்பா வருது நண்பர்களே. லக்ஷரி தொய்பா கூட இப்ப பயந்துகிட்டு நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? அதே மாதிரி அதனுடைய அந்த விங் இருக்குது இல்லையா, டிஆர்எஃப், அவங்க இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிற செய்தி குறிப்பில் இந்த தாக்குதலுக்கு நாங்க பொறுப்பல்ல, முதல்ல சொன்னவர் தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி புதுசா வேற ஒரு பிளேட்டை திருப்பி போட்டிருக்கிறாங்க. தாக்குதல் நடத்தினவங்க எல்லாம் பயந்துகிட்டு நாங்க பண்ணலைன்னு சொல்லும் போது பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆமா, பஹல்காம்ல நடந்த தாக்குதல் எங்க ஆளுங்க பண்ணதான், இதுக்கு என்னங்கிற இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்குது, அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குது. அவர் பேசிய இந்த விஷயத்தையே இந்தியா பல நாடுகளிடம் எழுப்ப போவதாக இப்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்குது நண்பர்களே. இதற்கு அடுத்தபடியா நான்காவது செய்தியாக இன்னொரு முக்கியமான செய்தி வந்திருக்குது. அது என்னன்னா, இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தினானுங்க இல்லையா பஹல்காம்ல, அதுல 3 பேர் லோக்கல்ஸ், 3 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்குது இல்லையா. அந்த 3 பேர் மட்டும் இல்லாம அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு மேலும் 2 தீவிரவாதிகள் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 5 பேருடைய வீடுகளை நேற்றைய தினம் தகர்த்து எரிஞ்சிருக்குது இந்திய ராணுவம். பலருக்கும் அந்த ஊர்ல வீடுகளை இடிச்சு தள்ளுனாங்கல்ல இந்தியன் ஆர்மி, அங்க போய் இந்தியன் ஆர்மி அதை இடிக்கும் போதுதான் பலருக்கும் இவங்க வீட்டு பையனா இப்படி செஞ்சது அப்படின்னு சொல்லி பலருக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்பொழுது காஷ்மீர்ல இருக்கிற மனநிலை என்ன அப்படின்னாக்க,
இந்த தீவிரவாதிகள் ஒழிய வேணும். குறிப்பாக இந்த பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் முழுசா ஒழிஞ்சாதான், முழுமையாக காஷ்மீர்லேருந்து தீவிரவாதம் ஒழிஞ்சாதான் காஷ்மீர் முன்னேற முடியும். இந்த ஒரு தாக்குதல்னால சம்மர் டூரிஸ்ட் சீசனையே முடிச்சு கட்டிட்டானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லி காஷ்மீர் மக்கள் கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க. பல ஊர்களையும் காஷ்மீர் மக்கள் நம் நாட்டு மக்களுக்கு ஆதரவாக, தீவிரவாதத்துக்கு எதிராக, பாகிஸ்தானுக்கு எதிராக கோஷமிடுறத நம்ம பல தசாப்தங்களுக்கு அப்புறம் இப்பதான் பார்க்கிறோம். காங்கிரஸ் ஆண்ட இந்த 50-60 ஆண்டு காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் இந்திய கொடியை கூட அங்கே வந்து ஏற்ற முடியாத ஒரு சூழல்லாம் இருந்தது. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அளவுக்கு தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடுது. இன்னைக்கு இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு, இளைய தலைமுறையினர் பலருக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது. நண்பர்களே, எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்திய கொடியை, இந்திய சுதந்திர தினத்தன்னைக்கு இந்திய கொடியை கூட காஷ்மீரில், ஸ்ரீநகரில் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அது எப்போ? காங்கிரஸ் ஆண்ட காலத்தில். இன்றைக்கு தான் காஷ்மீர் மக்களே இந்தியாவோடு மனதளவில் ஒன்றிணைந்து அவங்க வந்து நாமெல்லாம் ஒரே நாடு, பாகிஸ்தானியர்களை துரத்தணும், தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அவங்கெல்லாம் வந்து மனம் மாறி கிளம்பி இருக்கிறாங்க. இதற்கிடையே நம்ம ஊரில் சொல்ல வேணுமா, அப்படி கிளப்பி விடுறதுக்குனே 4 உருப்படி திரியுதே ராகுல் காந்தி மாதிரி. அப்படி இடதுசாரி ஊடகங்கள் பலவும் சரி, இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பலரும் சரி, வேறு சில கம்யூனிஸ்ட், இந்த மம்தா கட்சியை சேர்ந்த பலரும் சரி, இந்த நடவடிக்கையில் கூட பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு கூட குறை சொல்லிக்கிட்டு அதில் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு தெரியறத நாம் பார்க்க முடியுது. ராபர்ட் வட்ரா பேசினதெல்லாம் கேட்டால் நமக்கு ரத்தம் கொதிக்குது நண்பர்களே. இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் இன்னுமா இந்த பூமியில் மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற கேள்வியோட நம்ம மனசில் எழுது. அதே சமயத்தில் இந்த இடதுசாரி ஊடகங்கள் சிலதெல்லாம் என்ன கிளப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த 5 தீவிரவாதிகளுடைய வீட்டை போய் இடிச்சாங்க இல்லையா, அந்த வீட்டை இடிச்சது சரிதான்னு மக்கள் சொல்றாங்களாம். ஆனா அந்த வீட்டை இடிச்சதுனால அக்கம் பக்கத்து வீடுகளில் குடியிருக்கிறவங்களுக்குலாம் பாதிப்பாயிருச்சான். வீட்டை இடிச்சு வீட்டுக்கு போற வழியில மண்ணெல்லாம் கிடக்குதான். அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போக முடியலையா, அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் இது வந்து சிரமத்தை கொடுக்குது. இந்திய அரசாங்கம் ஏன் எங்களை பனிஷ் பண்ணுது, எங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்கன்னு இந்த இடதுசாரி ஊடகங்களை கிளப்பி விடுதுங்க. அப்படியெல்லாம் கூட இந்தியாவுக்கு எதிராகவே செயல்படுகிற உரிமையை, சுதந்திரத்தை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்குது நண்பர்களே. அதனால தானோ என்னவோ இவ்வளவு சுதந்திரத்தை, அனைவருக்கும் சமமான சுதந்திரத்தை, அனைத்து மதத்தினருக்கும், அனைத்து சாதியினருக்கும், அனைத்து தட்டு மக்களுக்கும் சமமான உரிமையை வழங்கி இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்படிங்கிறதுனால தான் இப்படியெல்லாம் கூட இடதுசாரிகளும், இடதுசாரி ஊடகங்களும், எதிர்க்கட்சிகளும் பேசுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையிலேயே வேதனையாக தான் இருக்குது நண்பர்களே. அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டாமா, தேசபக்தி வேண்டாமா? எதுவுமே இல்லாமல் இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்யுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியா ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய, போராட வேண்டிய காலகட்டம் இது. நாம் அனைவரும் இந்தியர்களாக ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.